ஹாய் எவ்ரி ஒன், ஜன்னத் ஃப்ரம் ஜன்னத் திங்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட சேனலில் புதுசாக யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நெப்ளைசர் குழந்தைங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த பாக்ஸில் நெப்ளைசர் பாக்ஸில் என்னென்ன கிட்டெல்லாம் உள்ளே இருக்குது, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு எந்த டைமில் நெப்ளைசர் நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நெப்ளைசர் மெஷின். இந்த மெஷின் யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு பட்டன் மட்டும் தான் இருக்குது. நீங்கள் இந்த ஆன் அண்ட் ஆஃப் அவ்வளோதான். அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இது நீங்கள் டாக்டர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் எல்லோரும் வச்சுருக்காங்க, நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படிலாம் நினச்சி நீங்கள் இது யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதில் என்னென்ன கிட் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் பேபி மாஸ்க்கு. இந்த பேபி மாஸ்க் பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் ஒரு குழந்தைக்கு யூஸ் பண்ணது மற்ற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாதீங்க. இன்னொரு குழந்தை இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதை நல்லா வாஷ் பண்ணி ஹாட் வாட்டர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அடல்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது. இது அடல்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதையும் அதே மாதிரி தான் நல்லா வாஷ், எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி டெட்டால் வச்சு நல்லாவே க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா இது டைரெக்டாக உங்களுக்கு லங்ஸ்க்கு போகிறது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா நோஸ்க்காக, மூக்கு அடைப்பாயிரும் ஸோ சில டைமில், ஸோ அதுக்காக இந்த நோஸ்க்காக. இது பார்த்திங்கன்னா நேராக வாய்க்கு, சில பேருக்கு ட்ரை காஃப் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் இது வாய்க்கு வைப்பாங்க. பட் மோஸ்ட்லி நீங்கள் குழந்தைங்களுக்கு இது யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மாஸ்க்கை மட்டும் வச்சு யூஸ் பண்ணாவே போதும் தான். இது பார்த்திங்கன்னா அதோட வயரு, அந்த செட் ஆஃப் வயரு உங்களுக்கு கிடைச்சிரும். பாருங்கள், இவ்வளோ லென்த்தாக இருக்கும் இந்த வயரு. ஸோ இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த எட்ஜ் பார்த்திங்கன்னா அந்த மெஷினில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டாக்டர் எல்லா குழந்தைங்களுக்கும் ஏஜ் வைஸாகவும் அவங்களோட வெயிட் வைஸாகவும் அந்த மெடிசன் உங்களுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. டாக்டரோட அட்வைஸ் படி தான் நீங்கள் எல்லா மெடிசனும் இதில் ஆட் பண்ணணும். மற்ற குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள மாதிரி நம்ம போகலான்னு மட்டும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நெப்ளைசர் நம்ம யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு ரூமில் நீங்கள் இது யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ நம்ம விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் இருக்கிற அந்த டஸ்ட்டு வர மாதிரி எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க. விண்டோ இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த நெப்ளைசர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக லங்ஸ்க்கு போகிறது. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டஸ்ட் அலர்ஜி, சப்போஸ் நீங்கள் ஏசி யூஸ் பண்ணிட்டிங்கன்னா ஏசியோட இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க, அதில் இருக்கிற டஸ்ட்டை. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபெக்டட் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி இந்த நெப்ளைசர் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ட்ரை காஃப் இருக்குது, தொடர்ந்து பார்த்திங்கன்னா அந்த சளி வெளியே கொண்டு வராமல் குழந்த ரொம்ப தடுமாறும். இப்போ பெரியவங்கன்னா நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணிடுவோம். ஸோ பேபிஸ்க்கு அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த நெப்ளைசர் யூஸ் பண்ணுறது. இந்த நெப்ளைசர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம எங்கே இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, அடிக்ட் ஆயிடுவோம் அப்படியெல்லாம் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. தேவைப்படும் போது மட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதும், மித்த டைமில் யூஸ் பண்ண தேவையில்லை. நான் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக்சரில் ஒவ்வொன்றும் ஷோ பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இது எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு உங்கள் டாக்டர் அட்வைஸ் படி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது எல்லாமே அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வயர் கூட நீங்கள் நல்லா டெட்டால் வச்சு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜனத் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.